Welcome to all. 12th standard mathematics chapter number 5. Topic வந்து ellipse நீள்வட்டம். previous வீடியோ வரைக்கும் இந்த நீள்வட்டம் தான் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீள்வட்டத்தில் மொத்தம் 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சம்சாத்தா அதில் வரப்போகுது. அப்போ எக்ஸாம்பிள் 5.20 குவியங்கள் ±2, 0 மற்றும் முனைகள் ±3, 0 உடைய நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. அப்போ நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்கனாவே ஃபஸ்ட்டு வந்து எந்த டைப்பில் வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கடுத்தது அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏயினுடைய மதிப்பும் பியினுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வித் ஃபோகை ±2, 0 அண்ட் வெர்டிசஸ் ஆஃப் த எலிப்ஸ் ±3, 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏயினுடைய வேல்யூ பியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது டைப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால்தான் அது எந்த மாடல், அதாவது எக்ஸ் அச்சு நெட்டச்சு, ஒய் அச்சு குற்றச்சு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அப்படி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் வந்து டைப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ டைப் தெரியணும்னா முதல்ல வந்து டயக்ராம் அப்ளை பண்ணணும். அப்போ டயக்ராம் வரையணும். அப்போ டயக்ராம் வரைய போகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். ஏன்னா டயக்ராம் வச்சு தான் எல்லா சம்முமே வந்து ஈஸியாக போட முடியும், டைப் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டயக்ராம் வரைகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா டயக்ராம் நீ சரியாக போட்டாவே உனக்கு எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆயிரும். அப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ் அச்சு நெட்டச்சு, ஒய் அச்சு நெட்டச்சு, இப்படி 2 டைப் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். இது எந்த மாடலில் வருதுன்னு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது எக்ஸு, எக்ஸ் டேஸ், ஒய், ஒய் டேஸ் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா கொண்டீங்களே, இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டயக்ராம் போட போகிறேன். அப்போ டயக்ராம் போடுறதுக்கு முன்னால் என்னென்ன கொடுத்துருக்காங்கப்பா, இங்கே பாருப்பா. ஃபோகை ±2, 0. அப்போ +2, 0. அப்போ 2க்கு 0ங்கிறப்ப இந்த இடம் தான் வரும், இந்த. அப்போ 2க்கு 0 அப்ராக்சிமேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து 0 வந்து இந்த சைடு வந்துட்டாவே கண்டிப்பாக ஒய் 0 வேணால் எக்ஸ்ஹெச் அப்படி வந்துடணும். அப்போ வந்து படம் வந்து எக்ஸ்ஹெச்சில் வர்ற மாதிரி தான் போடணும், மறந்துடாதீங்க. அவங்களே குழு கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாகவே வந்து என்ன பண்ணிடுறோம், அப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா 2, 0ங்கிறப்ப இப்படி தான் வரணும், எக்ஸ்ஹெச் நெட்டச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் மேஜர் ஆக்சிஸ், அந்த கான்செப்டுக்கு வந்துடணும், மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ, இது ஏ டேஷ், இது F1, இது வந்து F2 எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது இது வந்து ஏஇ, 0, இது -AE, 0, இது சென்டர் சி வந்து 0, 0, இது A, 0, இது -A, 0 இதெல்லாம் குறிச்சிடணும். இப்போ எக்ஸ்ஹெச்சு நெட்டச்சு இது எழுதிடணும், நெட்டச்சு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அப்படி எழுதிடணும்ப்பா. சரியா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோகை. அப்போ F1 என்ன, ஏஇ, 0. வேறு என்னப்பா கொடுத்துருக்காங்க, அப்போ F1 இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 0 அந்த பேசிஸில் தேர்ஃபோர் ஏஇ வேல்யூ 2 ஒரு பாக்ஸை போடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க ஏ 3, 0. இந்த ஏ வந்து 3, 0 கேபிட்டல் ஏ, இது -3, 0 கொடுத்த டீட்டெயிலை இப்படி கலெக்ட் பண்ணணும். அப்போ கலெக்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல எழுதவா. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ ஏ என்பது A, 0, அப்போ ஏ என்பது 3, 0. அந்த பேசிஸில் ஏ வேல்யூ எவ்வளோப்பா, 3. அப்போ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, ஏஇ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
இதை வந்து டயக்ராமின் மூலமாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ டைப் ஃபஸ்ட்டு டைப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலை வச்சு நான் எழுத போகிறேன். நல்லா கொனிங்க. therefore ஏஇ வேல்யூ எவ்வளவு? இந்த 2. அப்போ ஏஇ வேல்யூ எவ்வளோப்பா? ஏஇ வேல்யூ 2. ஓகேப்பா. அப்போ ஏ எவ்வளவு? 3 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 2. அந்த இ வேல்யூ எவ்வளோப்பா? 2/3. அப்போ இ வேல்யூ என்பது எவ்வளவு? 2/3. அப்போ இ ஸ்கொயர். அப்போ இ ஸ்கொயர் என்பது எவ்வளவு? 2/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2/3 எவ்வளோப்பா? 4/9. சரிப்பா, இதெல்லாம் எதுக்கு? அப்போ இந்த ஏ 3னா ஏ ஸ்கொயர் எவ்வளோப்பா? அப்போ ஏ ஸ்கொயர் என்பது 9 கிடச்சிருமா? அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ 9 வந்தாச்சு. இந்த இடத்துல எழுதுன்னு பாருங்கள். இந்த எழுத போகிறேன் பாருங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் என்பது 9 வந்துருச்சு. அடுத்து பி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? அப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. வி நோ தட். அப்போ பி ஸ்கொயர் என்பது என்னது? ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். அழகாக கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ ஸ்கொயர் இங்கே பாருங்கள் 9. 1 மைனஸ் இ ஸ்கொயர் என்பது எவ்வளவு? 4/9. அப்போ மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 9 இதிலேருந்து 9 மைனஸ் 4/9 எல்சிஎம் எடுத்தாச்சுப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அப்போ 9 இன்ட்டு 9 4 கழிச்சு எவ்வளோப்பா? 5/9 கட் பண்ணுங்க. அப்போ பி ஸ்கொயர் என்பது எவ்வளவு? 5. அப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? அப்போ ஏ ஸ்கொயர் என்பது எவ்வளவு? 9. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அப்ளை பண்ண போகிறோம். இதெல்லாம் தம்பி அவங்க கொடுத்த டீட்டெயிலிருந்து நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டயக்ராமை நீ அப்ளை பண்ணாவே ஏ மதிப்பு வந்துடும், ஏஇ மதிப்பு வந்துடும். அதில் இ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து ஏ வந்து 3னா ஏ ஸ்கொயர் 9. அப்போ பி ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கணும், இ தேவை. அந்த இ அப்படியே கண்டுபிடிச்சி வந்து அப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் வேல்யூ வந்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு என்ன தேவை? ஈக்குவேஷன் தான் தேவை. அப்போ ஈக்குவேஷன் தான் தேவை. அந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? நீள் வட்ட சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் பார்த்தா டைப் 1 தான் சொல்லிடுவான். அப்போ x² + y² / b² = 9. அப்போ x² / என்பது எவ்வளோப்பா? 9 + y² / b² என்பதுப்பா 5 = 1. இதுவே தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம்மு. அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாகவே போதும், ஈஸியாக போடலாம். அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்கங்க. எக்ஸாம்பிள் 5.21. மையத் தொலைத்தகவு 1/2, குவியங்களில் 1, 2, 3 மற்றும் ஒரு இயக்கு வரை x = 7 உடைய நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. மேலும் நெட்டச்சு மற்றும் குற்றச்சு நீளங்களை காண்க. அப்போ மையத்தொலை தகவு இ அரை கொடுத்துட்டாங்க. 2 குவியங்களில் ஒரு குவியம் 2, 3 கொடுத்துட்டாங்க. அப்போ இயக்கு வரை x = 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சமன்பாடும் நெட்டச்சுனா ஏ குற்றச்சுனா பி நீளங்களை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனமாக செய்யக்கூடிய சம்மு. அதனால் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்ப்பா இந்த சம்மை, அப்போ மிஸ் ஆயிரும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் whose eccentricity value is 1/2. One of the foci is 2/2, 3 and directrix is x = 7. Also find the length of the major axis and minor axis of the ellipse. இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதான் ஃபோகை கொடுத்துட்டாங்க. டைரக்ட்ரிக்ஸ் என்ன? அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாவே அந்த டைரக்ட்ரிக்ஸுடைய ஃபார்முலா ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு தான் போடணும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஆன்சர் எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, ஆனால் கொஞ்சம் வேலை இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டுப்பா இங்கே பாருங்கப்பா, படம் எப்படி அப்ளை பண்ணுறது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ படம் பார்த்திங்கன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடணும். இந்த லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ், அதாவது இயக்கு வரை. இயக்கு
வரை. அதுதான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ டைரக்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எவன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் 7 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வர பாயிண்ட்டுக்கு பேர் ஃபிக்ஸடு ஃபோக்கஸ் எக்ஸ் கமா ஒய், ஃபிக்ஸடு பாயிண்ட் வைங்க. அப்போ இந்த இது வந்து ஃபோக்கஸ் எஃப் 2,3 அவங்களே கொடுத்துட்டாங்க. 2,3 எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த அங்கே கொடுத்துருக்காங்க. இதை படம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா இதை பெர்பெண்டிகுலராக கோடு போடணும். இது எம்னு பேர் வச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலர் லைன் பேர் எம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டிஸ்டன்ஸ் வந்து எஃப், பிஎஃப். இப்போ கரெக்டாக உனக்கு விளங்கியிருக்கான். இது வந்து எஃப் வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட்ஸ், ஒரு படம் போடுறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். இந்த அப்படி போடுறது. இது வந்து மூவிங் பாயிண்ட், இது வந்து பெர்பெண்டிகுலர் லென்த் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் போட்டிங்கன்னா, இப்போ டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பை த டெஃபனிஷன், என்ன டெஃபனிஷன், வரையறை நல்லா கவனிக்கணும். எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ, அந்த இன்னு கிடந்தோம்ல அதுதான் இது. இந்த டிஸ்டன்ஸை இந்த டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் இ, மைய தொலைத்தகவு. இப்போ இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது சாதாரண டிஸ்டன்ஸ், இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நல்லா கொஞ்சம் இது ஆர்டினரி டிஸ்டன்ஸ், இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ முதல்ல ஃபார்முலாவை எழுதுங்க. என்ன எழுத போகிறோம் நல்லா கவனிங்க. இந்த இதை குறுக்க கூட பிரிக்கணுங்கப்பா. அப்போ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு பிஎம். அப்போ எஃப்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர், இது பிஎம் ஸ்கொயர். இப்படி மல்டிபிள் பண்ணி விட்டால் தான் பவரை ஏற்றிடுங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்ததுனால அந்த ரூட் ஓடி போயிடும். இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்ட்டு இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக பிஎம்ங்கிறது இருந்தால், அப்போ பிஎங்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா, அப்போ எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் பை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ போடுங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர்னால் இந்த இ எவ்வளோப்பா, அரை கொடுத்துருக்காங்கப்பா. இ வந்து அரை இருக்குப்பா. அப்போ அரை ஹோல் ஸ்கொயர். இது பாருங்கப்பா நல்லா, இது வந்து ஈக்குவேஷன்ப்பா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7, அப்போ எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 7. இதை வந்து அப்ளை பண்ணுப்பா, வேறு ஒன்றும்லப்பா. அப்போ எல்எக்ஸுக்கு போல் என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 7 பை ரூட் ஆஃப் எல்லுக்கு மதிப்பு 1 ஸ்கொயர், அது 0, எதுவுமே இல்லை. அப்போ எக்ஸ் மட்டும் தானே இருக்குது, ஒய்யெல்லாம் காணும். அப்போ 0 ஹோல் ஸ்கொயர். இதை மறுபடியும் நல்லா கவனிங்க, அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபார்முலா, இது ஃபார்முலா, இது பாயிண்ட்டும் ஃபோக்கஸுக்குரிய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு வச்சு போட்டாச்சு, இ போட்டாச்சு. இது பெர்பெண்டிகுலர் லென்த் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. அப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் பண்ணலாமா, பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே போடுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அவ்வளோதாப்பா. இது இங்கே போட்டாச்சு, இது இங்கே போட்டாச்சு. இது என்ன 1/4. ஓகே, இதெல்லாம் உனக்கு தெரியும். இது என்னப்பா, அப்போ எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர்னால் 1 தான்ப்பா. ஏன்னா ரூட் 1 தான், ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இந்த பவர் வந்து இங்கே போட்டுக்குங்க, ஏன்னா இதுக்குரிய பவர் அதே தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த 4 வந்து இங்கிட்டு கொண்டு போயிட்டால் பெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ முதல் சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு போவோமா. அப்போ போடலாமா, எப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் இது என்னது மைனஸ் 2ab. இந்த மைனஸ் வந்ததுனால மைனஸ் 2ab, இங்கே மைனஸ் வந்ததுனால இங்கேயும் மைனஸ் 2ab, மறந்துடாதீங்க இங்கே மைனஸ். அப்போ 2 × 2 எவ்வளோப்பா, 4x. அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 6y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் பை 4. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4 வந்து என்ன பண்ணணும், இந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 4 கொண்டு போனால் நேரடாகவே போடுங்க. அப்போ 4 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4
மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் எவ்வளவு 6y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாப்பா. இதை ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, அடுத்தது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y, இது 6 4 எவ்வளவு 10. ஓகேப்பா. சீக்வல் டு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்படியே இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்போ கொண்டு வாங்கப்பா. 4x ஸ்கொயர் மைனஸ் 16x, இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா 4y ஸ்கொயர், இது எவ்வளோப்பா 24 மைனஸ் 24y, இதை மல்டிபிள் பண்ணால் 10 இன்ட்டு 4 எவ்வளவு 40. இப்போ இதை இங்கே கூட கொண்டு வாங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதை கொண்டு வந்தால் 7 7 49 போடலாமா, மைனஸ் 49, இது 7 14 மைனஸ் 14 இங்கிட்டு வந்தால் ப்ளஸ்ஸு 14x ஈக்குவல் டு 0. ஆர்டராக கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இதை சிம்பிளிஃபை பண்ணி போகிறது நம்ம பொறுப்பு. முதல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3x ஸ்கொயர், அது ஒய் ஸ்கொயர் எழுதுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் கூட அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் எழுதுங்க. முதல்ல எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது. அப்போ மைனஸ் 2x, அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது. வேறு எங்கே அப்போ ஒய் ஸ்கொயர் இருக்குது? அப்போ ஒய் ஸ்கொயரை காணோம். அப்போ ப்ளஸ்ஸு 4y ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது ஒய் எழுதுங்கப்பா. அப்போ ஒய் 24y இங்கே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ மைனஸ் 24y. கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எங்கேப்பா இருக்குது 40 இருக்குது, இங்கே 49 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் அந்த எந்த ஈக்குவேஷன் நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு. இதோடு அவன் விட்டுற சொல்லலை. நெட்டச்சு என்ன குட்டச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சம்மு அதுக்கடுத்து சால்வ் பண்ண போகிற ரெடி ஆகிக்குங்க. அப்போ x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் பை √1 வருது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாமா. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அவ்வளோதான். அதே மாதிரி இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டேன். வேறு இது 1/4ன்னு போடலாம். இது என்ன போடலான்னா எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் போடலாம். இது தேவையில்லை. இதை சுருக்கி போடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் இது எவ்வளோப்பா 4x ப்ளஸ் இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இது எவ்வளோப்பா 9 மைனஸ் 2 6y ஈக்குவல் டு 1/4. இதை வேணால் விரிச்சு எழுதலாமா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. முதல் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க, அடுத்து ஒய் ஸ்கொயர் எழுதுங்க, அடுத்து எக்ஸ் எழுதுங்க, அடுத்து 6y நம்பர் எழுதுங்க, அதுக்கடுத்து இந்த 9 ஒரு 4 எவ்வளோப்பா 13பா. அவ்வளோதாயா. இது 1/4 இன்ட்டு இதை சுருக்கி போடுங்கப்பா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 7 49 மைனஸ் 7 2 14x. ஓகேப்பா. இதை இந்த சைடு கொண்டு போப்பா. 4ஆல் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸு 4x ஸ்கொயர், 4 இன்ட்டு ஒய் எவ்வளவு 4y ஸ்கொயர், இது 4 16x, 6 24y, 13 இன்ட்டு 4 எவ்வளோப்பா 52 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 மைனஸ் 14x. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 16x மைனஸ் 24y ப்ளஸ் 52 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 49 ப்ளஸ் 14x இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். முதல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, சுருக்கி போட்டால் எவ்வளோப்பா 3x ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை 4y ஸ்கொயர்ப்பா. அதுக்கடுத்து எக்ஸ் எங்கே இருக்குப்பா, இங்கே 16, இங்கே 16 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது 14 ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் 2xப்பா. அதுக்கடுத்து ஒய் இங்கே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை, அப்போ மைனஸ் 24yப்பா. கான்ஸ்டன்ட்டு 52 இருக்குது, மைனஸ் 49 இருக்குது, அப்போ ஆன்சர் எவ்வளவு ப்ளஸ்ஸு 3பா. இதுதான் த ரெக்வயர் எலிப்ஸ் ஈக்குவேஷன்.
அப்போ தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு கொடுத்தாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சக்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்டது நெட்டச்சு நீளம் என்ன, குற்றச்சு நீளம் என்ன. அப்போ ஏடாஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை டைப்பாக கன்வெர்ட் பண்ணி செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே ஈக்குவேஷனுக்காண்டி, இனிமேல் ஏடாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 3x² + 4y² - 2x - 24y + 3 = 0. இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அப்போ ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் முதல்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மாற்றுறப்ப என்ன ஆகுங்க, நல்லா கவனிக்கணும். அப்போ 3x² வைங்க, -2x அப்படி பிரிச்சுக்கோங்க. எப்போவுமே எக்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒய்யை புறம் தனியாக வைங்க. 4y² - 24y இப்படி பிரிச்சுக்கோங்கப்பா. கான்ஸ்டண்ட்டாக வெளியில் கொண்டு போயிடும்ப்பா, -3. எப்போவுமே எக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒய் சம்மந்தப்பட்டது, கான்ஸ்டன்ட் இந்த சைடு வந்துடணும். இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இந்த 3 முன்னால் இருக்கிறத வெளியில் எடுத்துடணும். அப்போ அதுதான் கரெக்டாக வரும், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் வெளியே எடுத்துடணும், நல்லா கவனிங்கப்பா. அப்போ 3 × x² - 2/3x போடலாமா, போடக்கூடாதா? அவ்வளோதான்ப்பா. அப்போ அதை மல்டிபிள் பண்ணது வந்துருமா, ரைட்டியா. அதே மாதிரி 4 எடுத்துடணுமையா. அப்போ y² - 6×24y ஓகேப்பா, = -3. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா x² கோஎஃபிஷியன்ட் y² கெழு 1ஆக இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுங்க, நல்லா கவனிங்க. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றினா x² - 2/3x இந்த இடத்துல ப்ளஸ், அதுக்கு அடுத்தது இந்த இடம் நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 4 × மறுபடியும் y² - 6y ப்ளஸ் அவ்வளோதான், = -3. இந்த இடத்த ஃபில்லப் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏற்கனவே படிச்சுக்கிட்டோம், ஆர்டர் டேர்ம் சேர்க்க வேண்டிய உறுப்பு. அப்போ அரை × x கெழு ஹோல்² படிச்சுக்கோமா, ஆஃப் × கோஎஃபிஷியன்ட் x ஹோல்², இது அடித்தாச்சு. அப்போ 1/9, 1/9. அந்த 1/9 என்ன பண்ணணும், இங்கே பாருங்கப்பா, 1/9 இங்கேயும் கூட்டி இங்கே கழிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்போ 1/9 கூட்டி கழிக்கணும் 2. இங்கே பாருங்கள், ஆர்டர் டேர்ம் அரை × -6 ஹோல்², அப்போ -3 ஹோல்², ஒரு தடவை 3 தடவையா 3², அப்போ 9. 9 கூட்டி 9 கழிக்கணும். அப்போ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வித் 1/9 - 1/9 9 - 9 வேறு ஒன்றும் இல்லையா. இது முழு வர்க்கமாக மாற்றணும்னா சேர்க்க வேண்டிய உறுப்பு கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 3 வெளியிலேயே நிற்கட்டும், இது வரைக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ x - 1/3 ஹோல்² பண்ணலாமா, இது a², இது b², இது 2ab. இந்த -1/9 அப்படியே இருக்கும், இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 9னா 3², அப்போ 9 - 3 ஹோல்² -9 = -3. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக நீ மாற்றிட்டாவே எல்லாமே கரெக்டாகிடும். இந்த இடம் கவனிங்க, இந்த ஈக்குவேஷன். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றி 2 பக்கம் ஆட் பண்ணணும், 2 பக்கம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் நான் உனக்கு நல்லா தெரியும். தெரியாதவங்க வீடியோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்த்து சரி பண்ணிடணும். அதுக்கடுத்து தம்பி, இந்த வெளியில் இருக்க 3 இப்போ தான் உள்ளே கொண்டு போகணும். அப்போ 3 × x - 1/3 ஹோல்² மைனஸ் 3 × 1/9 ப்ளஸ், இதை மறுபடியும் உள்ளே கொண்டு போனால் 4 × y - 3 ஹோல்² மைனஸ் 4 × 9 = -3. இப்போ இது ஒன்றும் செய்ய முடியாது. 3 × x - 1/3 ஹோல்² ஒரு தடவை, இது 3 தடவை, அப்போ -1/3 ப்ளஸ் 4 × y - 3 ஹோல்² -9 36 = -3. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3 × x - 1/3 ஹோல்² வச்சுக்குவோம், 4 × y - 3 ஹோல்² அப்படியே வச்சுக்குவோம், -3 அப்படியே வச்சுக்குவோம். இந்த கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ +1/3 ப்ளஸ் 36. இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணி போடணும். நல்லா கவனிச்சுவாங்க.
அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறேன். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை மீச்சியமாக எடுத்து போடுங்க. அப்போ இதை வேணால் சுருக்குங்க. 3 9. அப்போ -9 -9 ப்ளஸ் 1 எவ்வளோப்பா? அப்போ -8/3 ப்ளஸ் 36. அதுக்கடுத்து இதை மறுபடியும் என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ -8 ப்ளஸ்ஸு 36 இன்ட்டு 9 எவ்வளோப்பா? 36. அப்போ 18 மிச்சம் 1 108. அப்போ 108/3. இதை சுருக்குனா எவ்வளோ வருது? 100/3. அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அதே எழுதுங்க. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100/3 முடிச்சிருக்கோம்ப்பா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பழைய மெத்தடுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த இடம் 1ஆக மாற்றணும், மறந்துடாதீங்க. இப்போ 100/3 என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். இப்போ அதை சுருக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ஏன்னா இதுலேருந்து ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடம் பாருங்கப்பா, 100/9. அந்த இடம் 1 வரணும், 3/100 மல்டிபிள் பண்ணால் போதுமா? அப்போ மல்டிபிள் பை 3/100 ஆன் போத் சைட்ஸ், அவ்வளோதான். அப்போ 3/100 மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை கேன்சல் பண்ணுறது. அப்போ 3/100 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/100 இன்ட்டு ஒய் மைனஸ் 3. இந்த 4 வேறு இருக்குல்ல, 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/100 இன்ட்டு 100/3. இதை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி தான் 1 போடுறதுக்காண்டி தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ போகிறது? 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் பை 100 ப்ளஸ் இது 12/100 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த 9 கீழே இறக்கிருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் பை 100/9 ப்ளஸ் இது ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 100/12 ஈக்குவல் டு 1. இதுதான் எலிப்ஸினுடைய கன்வர்ஷன் ஈக்குவேஷன். அவங்க கேட்டது நெட்டச்சு நீளம் என்ன, குற்றச்சு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் பை 100/9 ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 100/12 ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. இது எந்த மாடல் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற மாடலில் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. என்ன சார் திடீர்னு கண்டுபிடிச்சி வச்சாச்சுங்கிறீங்கன்னா, 100 9ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும், 100 12ஆல் டிவைட் பண்ணால் இன்னொரு நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் பெரிய நம்பர், இந்த நம்பர் சின்ன நம்பர். அந்த அடிப்படையில் இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் என்பது 100/9. அப்போ ஏ என்பது √100/9. அப்போ 100 ரூட் பண்ணால் எவ்வளவு? 10. 9 ரூட் பண்ணால் 3. இது ஏ கிடைச்சாச்சு. அப்போ பி ஸ்கொயர் என்பது 100/12. அப்போ பி என்பது √100/12. √100னா 10, 12னா 4 × 3 12 இப்படி போடலாம். அப்போ போட்டால் என்னப்பா வரும்? 110/2 √3. அப்போ பி வேல்யூ 10/√3. நம்மளுக்கு தேவை நெட்டச்சு குற்றச்சு. அப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் ஏ டேஸ். ஏ டேஸ்னா 2a. அப்போ 2 × a எவ்வளவு? 10/3. அப்போ 20/3 யூனிட்ஸ். 20 யூனிட்ஸ். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் b டேஸ். அப்போ 2b. அப்போ 2 × b 10/2 √3. அப்போ அடிச்சிடலாம். அப்போ 10/√3 யூனிட்ஸ். அப்போ நெட்டச்சு நீளம் என்பது 2a, குற்றச்சு நீளம் என்பது எவ்வளவு? 2b. அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம் வந்திருக்கோம்? 2 சம் வந்திருக்கோம். இந்த 2 சமையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.